எத்தனை குரல்கள் இருந்தாலும் இவருடைய குரல் தனித்துவமாக தெரியும். இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் அதாவது மூர்த்தி கண்ணா என்னுடைய வாய்ஸ் போய்கொண்டுதான் இருக்கும். வணக்கம் மூர்த்தி. வணக்கம் கிருபானா. வாழ்த்துக்கள் வசந்தம் எஃப்எம்முக்கு தன்னுடைய 18வது ஆண்டுல கால் பதிக்குது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புல முதலாவது தமிழ் குழந்தை. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். அது இலங்கைக்கு மட்டுமல்ல, ஏன்னா இலங்கையிட அடையாளத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு போனது வானொலி தான். எனவே அந்த தாய் வானொலிக்கு அடுத்தபடியாக தாய் தொலைக்காட்சியில் உதித்த முதல் குழந்தை வசந்தம் எஃப்எம். எனவே வசந்தம் எஃப்எம் பல தனித்துவங்களை கொண்டு இன்றும் இயங்குகிறது. எங்களுக்கு மூத்தவர்கள் நீங்கள். உங்களை பல இடங்களில் சந்தித்திருக்கிறோம். பல தொலைக்காட்சிகளில் பல வானொலிகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் கிருபாகரன். எனவே அவருடைய அந்த ஆளுமை, அதுபோல அவருடைய ஈடுபாடு, அவருடைய துணிவு, இவை எல்லாமே இந்த வானொலி இன்றும் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்பதற்கு, வானொலிக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டிருப்பதற்கு பிரதானமான காரணம். அதுபோலதான் எங்களுடைய தன்ராஜ், எங்களுடைய சந்தைப்படுத்தல் பிரிவுடைய முகாமையாளராக இருந்தவர். எனவே மிக முக்கியமான பணிகளை இந்த குழுக்கள், நாங்கள் வசந்தம் டிவி எஃப்எம்மாக இணைந்து ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், வானொலிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்த பாதைகளை பார்த்து ஒரு கனவு கண்டு வந்தவர்கள் நாங்கள் இந்த தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், இதுதான் எங்களுடைய இலக்கு. இதை நோக்கி பயணித்தவர்கள், அதை அடைந்திருக்கிறோம். அதில் இன்னும் பல சாதனைகள், பல தடங்களை புரிவதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அதுபோல வசந்தம் வானொலி தற்பொழுது பல புதிய பரிணாமங்களை அடைந்திருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. 18 வருடங்கள் என்பது சாதாரண ஒரு கால வரையறை அல்ல. அது இலங்கையில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள், அதுபோல ஊடக மாற்றங்கள், புதிய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் என பல வந்திருந்தாலும் அதனுடைய தனித்துவம் இன்றும் நிலைத்திருக்கிறது. இது தொடரும். இன்னும் எத்தனை நவீன ஊடகங்கள் வந்தாலும் அதற்கு ஈடு கொடுத்தவாறு அது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து, ஆசை எனக்கு இருக்குது. அருமையான ஒரு பேச்சு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும் சொன்னால், மூர்த்தியோடு நானும் ஒரு தனியார் தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் பணியாற்றி இருக்கிறோம். அவர் தொலைக்காட்சியில் தான், இன்று போல் தான் அன்றும் அவர் அந்த இடத்துல தொலைக்காட்சியில் பணிபுரிகிறார். அண்ணா, நான் வார்னே சரி வாங்க. அப்பையும் நான் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய போஸ்ட் வாங்க. இது என்ன சின்ன விஷயம். ஏன்னு சொன்னால் எங்க போனாலும் அப்படிதான். சரியா? அப்ப சரி என்னட்டு அதுக்குள்ள ஒரு 5 பேர் 6 பேர் வந்து 5 பேருக்குள்ள ஒருத்தர் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவா தான் இருப்பார். அப்ப அன்றைக்கு நாங்க சொன்னோம், நம்ம சாதிக்கிறோம், வேற என்ன சரி செய்யணும் மூர்த்தி அப்படின்னு சொல்லி நாங்க பேசி இருக்கிறோம். அதை நாங்க இன்றைக்கு அடிக்கடி பேசி இருக்கிறோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சி, ஆரம்ப அந்த உற்சாகம் இன்னும் இருக்கு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பேச்சுல இருந்த அந்த உற்சாகம் இருக்குதானே வேற லெவல். இதே மாதிரி கணீர் பேச்சு, கணீர் என்ற பேச்சு, தெளிவான பேச்சு, ஒரு தடங்கள் இல்ல. ஒரு மூர்த்தி உண்மையா நல்லா இருந்தது. ஸ்பீச்சோடு இல்ல உண்மையா ஸ்பீச்சோடு கொடுத்த வாழ்த்துக்கள். மூர்த்தி நல்ல ஒரு மூர்த்திக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்படியா? அதுக்கு நீங்க கனடாவை கூட்டிட்டு போயிடாதீங்க. இந்த கனடால எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.